வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பூமி தோன்றி கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சிலர்லாம் யோசிக்கலாம் 450 கோடி ஆண்டுகள் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக யோசிக்கலாம். அத்தனை ஆண்டு காலம் தாண்டி தான் இந்த மனித இனம் அப்படிங்கிற இனமே தோன்றி இருக்கு. அப்படி தோன்றின இந்த காலம் கலியுக காலம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வரலாறை பத்தி படிக்கிறதுல இந்த மாதிரி உயிரினங்களோட புதை வடிவங்கள்லாம் அங்கங்க கிடைக்கிறப்ப அதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேடார் மூலமா இது எத்தனை ஆண்டு பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த காலத்துல கிட்டத்தட்ட 24 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம வாழ்ந்த இதே உலகத்துல இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் நமக்குள்ள வருது. அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணி பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அதெல்லாம் இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் நிறைய ஹாலிவுட் மூவிலலாம் இந்த மாதிரியான காட்சிகள் வர்றப்ப நம்ம அதை ரொம்ப விரும்பி பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் பூமியில இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அதை நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவலை அந்த ஹாலிவுட்ல என்ன பண்றாங்க முன்னாடி காமிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் அதை பார்க்கறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருந்தது. அது கிட்டத்தட்ட 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்திருந்தது தெரிய வந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல்லோட மோதல் பூமியில விழுந்ததன் காரணமாக டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று சொல்லப்படுது. அப்படி அந்த விண்கல் மோதின அந்த சமயத்துல எந்தெந்த உயிரினங்கள்லாம் தன்னோட உணவை அடுத்தடுத்து பரிணாமிச்சு போயிருச்சோ அந்த உயிரினங்கள்லாம் தப்பிச்சிருச்சு. ஒரே உணவை வச்சுக்கிட்டு அந்த உணவுல இருந்து மற்ற உணவுக்கு மாற முடியாம இருந்த உயிரினமான டைனோசர் அப்படிங்கிறது இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த விண்கல் மோதினதை விட அந்த விண்கல் மோதினப்ப இதற்கான வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லாம போனதுனாலதான் இந்த டைனோசர் இனமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைனோசர் இந்த காலத்துல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாலிவுட் மூவிலாம் வந்திருக்கு இல்லையா, அதுல எல்லாமே டைனோசரை காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த பறவை இனமும் அந்த காலத்துல வாழ்ந்ததா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமா இப்ப ஸ்காட்லாந்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி டிராகன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதோட புதைப்படிவம் கிடைச்சிருக்கு. இந்த புதைப்படிவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும். அதை அப்படி நம்ம எலும்பு கூட எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்போக்குல ஒரு கல்லாவோ இல்ல ஒரு நல்ல கெட்டியான ஒரு மண்ணாவோ அந்த இடத்துல இருக்கும். அதை இவங்க என்ன பண்றாங்க தோன்றப்ப இந்த மாதிரியான ஒரு வடிவம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த வடிவத்தை முழுசா கொண்டு வெளியே காமிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இந்த புதைப்படிவம் கிடைச்சதுல இது ஒரு டிராகன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதோட கழுத்து ரொம்ப நீளமா இருந்திருக்கு. தண்ணிக்குள்ள வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கிறப்ப இப்படியெல்லாம் உயிரினங்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கு. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி உயிரினங்கள் எதையுமே நம்மளால பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது. ஆனா மனிதர்கள் இல்லாத அந்த காலத்துல எக்கச்சக்கமான உயிரினங்கள் பூமியில வாழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருக்கு. நிறைய பேர் இழப்புகள் வந்திருக்கும்ல, பேர் அழிவுகள் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி சுனாமி வந்திருக்கும், பெரிய பெரிய விண்கல்லாம் நம்ம பூமி தாக்கியிருக்கும். இந்த மாதிரி தாக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த டிராகன்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அப்படி அழிஞ்சு போன ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த புதைபடுவமா நமக்கு கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சமதளத்துல ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அந்த கல்லுல இது பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த மாதிரி இறந்து போன உயிரினங்கள் மண்ணுக்கடியில போய் ரொம்ப மக்கி அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரியா மாறுது. நிலக்கரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு பெட்ரோலா எடுத்து கொடுக்குறாங்க. இப்படிங்கிற சம்பவங்கள்லாம் அடிக்கடி நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இதுதான் அந்த புதை படிவங்கள்ல இருந்து நமக்கு வெளிப்படையா கிடைக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அப்ப கடல் மட்டத்துல இருந்த இடங்கள் எல்லாம் இப்ப மலைகளா இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இமயமலை இருக்குல்ல, அது இந்தியா முதல்ல ஒரு தனி தீவா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஆசிய கண்டத்தோட மோதின அந்த சமயத்துல இமயமலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை உருவாயிருக்கு. அந்த மலை எவரெஸ்ட் சிகரம் அந்த மாதிரி பனிமலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த பனிமலைகள்ல மேல கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணதுல மீனோட முள்ளெல்லாம் இருந்திருக்கு, அதோட புதைப்படிவங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்படி பார்த்த உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இது கடல் மட்டத்துல இருந்த ஒரு இதுதான், அதுக்கப்புறம் தான் இது மேல வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸ்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம சேனல்ல
பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.